வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் KG ரமேஷ்குமார் நம்மோடு இருக்காங்க. அவர்கிட்ட கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. நம்முடைய நேர்காணலில் இன்றைக்கி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி பாஜக நடக்கக்கூடியதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களோட தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் விஜயதரணி அவர்கள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மனம் திறந்து பேசியிருக்காங்க. 6 மாதங்கள் காத்திருக்கேன் பாஜகவில் அப்படின்னு இருக்காங்க. அது விஷயம் இல்லை, காங்கிரஸ் கட்சி அந்த தொகுதியில் வளர்த்ததே அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வளர்த்தவங்களை காங்கிரஸ் கைவிட்டுருச்சா? அந்த தொகுதியில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் விஜயதாரணி வந்தது 2012 கேண்டிடேட்டாக தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி எப்போ விஜயதாரணி அந்த தொகுதியில் வந்தாங்க, இல்லை இந்த மாவட்டத்தில் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க? ஒரே ஒரு நிகழ்ச்சி இந்த மாவட்டத்திலேருந்து ஆரம்பித்த ஒரு நடைப்பயணம். அந்த நடைப்பயண நிகழ்ச்சியில் மட்டும் ஒரு நாளைக்கு அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. மற்றபடி ஒரு நாளைக்கு கூட இந்த மாவட்டத்தில் அந்த பிரச்சனைக்காகவோ அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கோட்டையாக அன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது இது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி. நாங்கள் எல்லாம் பலகட்ட போராட்டங்களை எடுத்து வைத்து நடத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 19 வழக்குகள் என் மீது மட்டும் வந்தது. இந்த விளவங்கோடு தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தியதில் அதில் ஒரு கேரளா முதல்வர் பத்மநாபம் பேலஸுக்கு வருவதாக இருந்தது. அவரை வரவிடக்கூடாது. கலாச்சாரமாக உங்கள் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விழா, கலாச்சாரமாக எப்பவுமே நடக்கும். அதுக்கு 307 வழக்கு எங்கள் மேலே போட்டாங்க. அந்த அளவில் வழக்குகளை சந்தித்து கம்யூனிஸ்ட் கட்சியை எங்கள் தோழமை கட்சியாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த விஷயத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம அதை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கோம். இல்லை, அப்போ நீங்கள் சொல்கிறது விஜயதரணி எந்த பங்களிப்பும் உங்கள் தொகுதிக்குள்ளே காங்கிரஸுக்கு செய்யலையா? எந்த பங்களிப்பும் விஜயதரணி இந்த காங்கிரஸ் கட்சியில் இந்த மாவட்டத்திலே இந்த தொகுதியிலே பண்ணலை. ஆனால் அவர் ஒரு சில இடங்களில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்கேன்னு விசாரிக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு அன்றைக்கி இந்த பொறுப்பாளராக இருந்த குலாம் நபி ஆசாத்து, அப்புறம் மூத்த காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர், இவர்களுக்கு உறவுகின்ற வேலைகளை எல்லாம் சரியாக செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். கட்சியிலே எங்களுக்கு தெரிந்தவர் இங்கே எந்த வேலையும் செய்யலாம். எந்த வேலையும் செய்யாத ஒரு வேட்பாளர் 2011, 2016, 2021 மீண்டும் மீண்டும் எப்படி ஜெயிக்க முடியும்? அந்த தொகுதியை பொறுத்த மட்டில் நீங்கள் அதை முதல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கக்கூடாது. அதற்காகத்தான் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த வகையிலே தான் அங்கே இருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு பஞ்சாயத்துகளிலும் சரி, யூனியன் சேர்மன் ஆனாலும் சரி, மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர், இதெல்லாம் காங்கிரஸ் தான் அங்கே வென்று கொண்டிருக்கிறது. அங்கே காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் அவர்களுடைய செயல்பாடு தான் ஒரு அளவு 3 முறையும் தாக்குப்பிடித்தது. நீங்கள் ஓட்டினுடைய கணக்கை பார்க்க வேண்டும். இல்லை, நமக்கு 2021 என்று எனக்கு நினைவு, 2016 கூட இருக்கலாம். விஜயதரணி அவர்களை எதிர்த்து காங்கிரஸ்காரங்களே பல பேர் போட்டிட்டாங்க. சுயேட்சை ஆனவர்களும் அவர் தானே ஒரு பெரிய மார்ஜினில் ஜெயிச்சு காட்டுறாங்க. போட்டியிட்டவர் காங்கிரஸ்காரன்னு ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயார் கிடையாது. அவர் திமுக, அண்ணா திமுக அத்தனை கட்சிகளுக்கும் சென்று விட்டு திடீரென்று ஒரு 4 ஆண்டுகள் இருக்கும் காங்கிரஸ் கட்சியில் சேர்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியிலே காங்கிரஸுக்கு அது புதுசா? ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி இருக்கிற புதுசாக விஜயதரணி கேட்குறாங்க. 4 கட்சி மாறினவர் மாநில தலைவராகவே இருக்கார் காங்கிரஸ், விஜயதரணியே தான் பேசியிருக்காங்க. காங்கிரஸுக்கு அது புதிதா? வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களை அரவணைக்க தானே சரி. அப்படி நீங்கள் பார்க்க போனால் இன்னைக்கு விஜயதாரணி பிஜேபிக்கு போகணும், உடனே பதவி கிடைக்கலன்னு அவள் பேசுகிறது தப்பு தானே? இல்லை, அவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெரிய பதவி இல்லை சார். நம்ம விஜயதரணி ஒரு வெறுமனே ஒரு விஜயதரணியாக போனாங்கன்னா அவங்க காத்திருக்கலாம். அவங்க ஒரு எம்எல்ஏ பதவியை கிட்டத்தட்ட ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆசை வார்த்தைகள் கூறியிருக்கலாம். அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி எதை பார்த்து அவர் கவர்ந்து இழுக்கப்பட்டார் என்று தெரியவில்லை. எதையோ பார்த்து பாரதிய ஜனதா கட்சி கவர்ந்து இழக்கப்பட்டார். பாரதிய ஜனதா கட்சியில் யாரை பார்த்து அவரை கவர்ந்து இழக்கப்பட்டார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. யாரோ அவரை கவர்ந்து இழுத்திருக்கிறார்கள். அது மோடியோடைய ஆட்சியாக இருக்கலாம், நிர்வாகத்திறனாக இருக்கலாம். இல்லையே, நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீர்கள். எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் மோடியினுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் விஜயதாரணி இருந்தார்களே ஒழிய, அப்படி அவருடைய திட்டங்களை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தால் அவர்களை விமர்சனம் பண்ண மாட்டார்கள். எந்த கட்சியில் இருக்கின்ற எம்எல்ஏ இருந்தாலும் விமர்சனம், ஒரு ஆளை தன்னுடைய மனநிலையில பிடித்து விட்டது என்றால் அவரை பற்றி விமர்சனம் பண்ண மாட்டார்கள். இப்போ விஜயதரணி அவர்களால் உங்கள் தொகுதிக்குள்ள எந்த விதமான கடுகளை கூட காங்கிரஸ் வளரலைங்கிறீங்களா? விஜயதாரணி 3 முறை இருக்கின்ற போது நீங்கள் 3 முறையும் அவருடைய ஓட்டு வாங்கிய ஓட்டு சதவீதத்தை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். இல்லை, அரசியலை பொறுத்தவரை வெற்றியா தோல்வியா இருந்தால் நம்ம பார்க்கணும். எதுக்கு சதவீதத்தை? வெற்றி தோல்வியை பார்க்கக்கூடாது. முதல்ல இருந்த கூட்டணி எதெல்லாம், 2வது இருந்த கூட்டணி எதெல்லாம், 3வது இருந்த கூட்டணி எதெல்லாம், நீங்கள் அதை முதல்ல பார்க்கணும். முதல் தடவை இருக்கக்கூடிய கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் போட்டிடுறாங்க. அந்த கூட்டணியில் 24,000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிக்கிறாங்க. அடுத்தது அந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக நிற்கிறாங்க, தோற்று போகிறாங்க. அடுத்த தேர்தலில் டெபாசிட் இழக்கிறாங்க. ஆமாம், அடுத்த தேர்தலில் மீண்டும் என்ன ஆகுது,
கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ 25,000 ஓட்டு கம்யூனிஸ்ட் கட்சி வாங்குறாங்க. அதே கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கூட கூட்டணியில் நிற்கக்கூடிய நேரத்தில் இவங்க வாங்கக்கூடிய ஓட்டு வாங்கி எத்தனை? 40,000 தாண்டு லீடு 40,000 எங்கே தாண்டிச்சு? எப்போ தாண்டிச்சு? இல்லையே, வரலையே. வரல, 28,000 ஓட்டு தானே வருது. அப்போ அவங்களால வந்து காங்கிரஸ் கட்சி அங்கே அழிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு பஞ்சாயத்து லெவலில் பார்க்க போனாலும் சரி, அந்த காலகட்டத்திலே காங்கிரஸ் கட்சி 2011 தேர்தலை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் என்கின்ற கை சின்னத்திலே எவரை கொண்டு நிறுத்தினாலும் அங்கே ஜெயிக்கும். அந்த அளவில் கட்சியின் உள் கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருந்தோம், வேலையை செய்திருந்தோம். அந்த வேலையில் நான் இளைஞர் காங்கிரஸுடைய மாவட்ட தலைவராக 2002 இருந்து களப்பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த அளவிலே கட்சியினுடைய வேலையை வேகமாக நாங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்த காலகட்டம். பல வழக்குகளை சந்தித்து நெய்யார் கால்வாய் பிரச்சனைக்காக மார்த்தாண்டம் காந்தி மைதானத்தில் சாகுமறை உண்ணாவிரதம் இருந்தோம். அந்த 2006 சாகுமறை உண்ணாவிரதம் இருக்கிறோம். அந்த வேளையிலே 2006 உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகிறது. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது. தனித்து போட்டியிட்டு அதிக இடங்களை அன்றைக்கு உள்ளாட்சியிலே மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலரானாலும் சரி, இல்லை யூனியன் சேர்மன் ஆனாலும் சரி, பஞ்சாயத்துகளும் அதிகமாக காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி தான் விளவங்கோடு தொகுதி. இப்போ நம்ம பாஜக மேலே தொடர்ந்து ஒரு விமர்சனம் வைக்கிறோம், மதவாதம்னு வைக்கிறோம். விளவங்கோடு தொகுதியில் வேறு எந்த கட்சியும் ஜெயிக்க முடியல. காங்கிரஸ் மீண்டும் மீண்டும் ஜெயிக்கிறதுக்கே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மதவாதமாக தானே அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பகுதியை பொறுத்த மட்டும் கேரளாவோடு ஒரு இணைந்த ஒரு பகுதி. அங்கே மக்கள் மத்தியிலே தேசிய கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி. ஆகவே தான் அந்த நீங்கள் முதலிலிருந்தே பார்க்கின்ற போது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த இரண்டும் தான் அங்கே வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் அந்த தொகுதியிலே வெற்றி பெற்றது கிடையாது. அந்த வகையில் அந்த ஒரு தேசிய கண்ணோட்டத்தில் சென்று கொண்டிருந்த கட்சி. சரி, இப்போ விஜயதரணி மீண்டும் திரும்பி வந்துட்டாங்க காங்கிரஸுக்கு, ஏற்றுக்குமா காங்கிரஸ்? அவங்களுக்கு அந்த மனநிலை இருக்கான்னு நமக்கு தெரியாது, நம்ம ஒரு விவாதத்துக்கு தான் கேட்குறோம். எதுக்கு இல்லை, அவங்க வந்து உங்கள் கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் சொல்கிறது மாதிரி விளவங்கோடு தொகுதிக்குள்ளே வேண்டுமானால் உழைக்காமல் இருக்கலாம். தொலைக்காட்சி விவாதங்களுடைய வழியாவோ வேறு எங்கோ ஒரு பொதுக்கூட்டங்களுடைய வழியாவோ காங்கிரஸினுடைய செயல் திட்டங்களை கொண்டு போயிருக்காங்கல்ல நான் கேட்குறேன், எனக்கு தெரியல. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அந்த பகுதியில் கொஞ்சம் நன்றாக வந்து கொண்டு இருக்கிறது. அதை மீண்டும் அளிக்க வேண்டுமா? இல்லை, விஜயதரணி அவர்கள் வந்தால் காங்கிரஸும் இப்போ கெட் அவுட் தான் சொல்ல போகுது. என்னை பொறுத்த மட்டும் விஜயதரணி காங்கிரஸ் கட்சிக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. அப்படி என்றால் இருந்திருக்க வேண்டியனே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறார். நீங்கள் சொல்லாதீர்கள், இருங்கள் என்று பேசியிருக்கிறார்கள். உங்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுலேருந்தே நான் ஒரு கேள்விக்கு வரேன். விஜயதரணிக்கு செல்வாக்கு இல்லைன்னா ஏன் மாநில தலைவர் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை வருது? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். கழிந்த தேர்தல் முடிகின்ற வரை 2வது முறை அவர் சட்டமன்ற தேர்தல் முடிகின்ற வேளையிலே 3வது முறை விஜயதரணிக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்தது. அங்கே கேள்வி எழுந்தது மட்டுமல்லாமல் மற்ற பகுதிகளை அறிவித்தார்கள். இந்த விளவங்கோடு, குளச்சல் 2 தொகுதியையும் அறிவிக்காமல் வைத்திருந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அங்கே மாற்று வேட்பாளர்களை போட வேண்டும் என்கின்ற ஒரு விவாதம் ஓடிக்கொண்டிருந்தது. இறுதியிலே அவர்களுக்கு சொல்லித்தான் கொடுத்துருக்கு, இது இறுதியான கடைசி நேரம், உங்களுக்கு போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறோம், அந்த தொகுதியிலே இருந்து வேலை பாருங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் தொகுதியிலே இருந்து வெற்றி பெற்ற பிறகு அந்த தொகுதிக்கு அதிகமாக வருவதில்லை. சென்னையிலே தான் முழு நேரம் இருப்பார்கள். மாதத்துக்கு ஒரு சென்னை தமிழ்நாட்டில் தானே சார் இருக்குது. அப்போ இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயிக்கிறாங்க, சென்னையில் இல்லாமல் கொடநாட்டில் இருக்காங்க, எங்கே இருந்தாலும் பணிகள் நடக்குதுல்ல. அது மாதிரி விஜயதரணி அவர்களும் பிஏ வச்சுருப்பாங்க. ஜெயலலிதா என்பது தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர். முதல்வராக இருந்த காலகட்டத்திலே அவர் எங்கிருந்தும் செயல்படலாம். இவர் தமிழகத்துக்கு அல்ல சட்டமன்ற உறுப்பினர், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் இன்னொன்று, விளவங்கோடுன்னு ஒரு தொகுதி இருக்கிறதுக்கு வெளியில் தெரியறதுக்கு காரணமே விஜயதரணி அவர்கள் தான் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் இருக்குல்ல. உன்னப்ப நாடார் இருந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த தொகுதி விளவங்கோடு சட்டமன்ற. இந்த தலைமுறைக்கு தெரியுமா அது? சுந்தரதாஸ், இதற்கு முன்னால் சுந்தரதாஸ் சட்டமன்ற கொறடாவாக 3 முறை இருந்தார்கள், தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்தார்கள். அவர் 3 முறை இருந்திருக்காரு சட்டமன்ற. இந்த தலைமுறைக்கு அவங்கெல்லாம் அறிமுகம் இருக்காங்களா அந்த அளவுக்கு? நிச்சயமாக இருக்கிறது. விளவங்கோடு என்று சொன்னாலே கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இது 2ஐயும் தான் சொல்வார்கள், வேறு எதையும் சொல்லுவது கிடையாது விளவங்கோடு என்று சொல்கின்ற போது. சார், அண்ணாமலை வெளிநாடுக்கு படிக்க போயிட்டாரு. காங்கிரஸ் முகாம் கொஞ்சம் இப்போ நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கா தமிழ்நாடு காங்கிரஸ்? ஏன் உங்களை போட்டு அவ்வளோ பாடுபடுத்தியிருக்காரு? உங்கள் மாநில தலைவரையே வரலாறுகளை தோண்டி எடுத்துகிட்டு வந்து தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு அண்ணாமலை, வரலாறுகளை தோண்டி எடுத்து பேசக்கூடிய அண்ணாமலை ஒரு மாநில தலைவராக இருந்து கொண்டிருந்தார்.
அவர் வெளிநாட்டுக்கு செல்கின்ற போது அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைமையை எடுத்து நடத்துவதற்கு ஒரு தலைமை இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு அவ்வளவு மோசமான ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. செப்டம்பர் 1 அவங்க தொண்டர்கள் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 1ஆம் தேதியிலிருந்து புதிய தொண்டர்கள் சேர்க்குறாங்க. அந்த இயக்கம் இயங்கிட்டு தானே இருக்கு. தலைவர் இல்லாத குறை எங்கே தெரியுது? தலைமை இல்லாமல் ஒரு இயக்கம் இயங்கி கொண்டிருந்தால் அந்த இயக்கம் தலைவன் இல்லாத வீடு எப்படி இருக்கும்? ஒரு குடும்பத்துக்கு குடும்ப தலைவன் இல்லாமல் அந்த வீடு குடும்ப வீடு எப்படி செயல்படும்? இன்றைக்கு என்ன போட்டிருக்கிறார்? ஒரு கோஆர்டினேட்டராக அவரை போட்டு அவருக்கு கீழே 8 பேர். அப்போ அவங்க 9 பேரும் ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு திசைகளை செல்லக்கூடியவர். அப்போ கோஆர்டினேட்டராக போடப்பட்டிருக்கிறது மரியாதைக்குரிய கைச் ராஜா அவர்கள் என்ன பேசுவார் என்று அத்தனை பேருக்கும் தெரியும். நீதிமன்றத்தை கேவலமாக பேசுவார், நான் பேசவில்லை என்று சொல்வார். அதேபோல் ஃபேஸ்புக்கில் பதிவையிடுவார், நான் இடவில்லை என்று சொல்வார். ராஜா அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசுவாருங்கிறீங்களா கட்சி ராஜா? அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ அண்ணாமலை நல்லா பேசிட்டு இருந்தார் இல்லையே, ரெண்டும் ஒன்று தான். இல்லை, அப்போ அவர் பண்ணிட்டார்ல இன்னொருத்தர். அவருடைய இடத்தை ஃபுல்ஃபில் பண்ண சரியான நபர் தானே அப்போ கட்சி ராஜாவை கொண்டு வந்திருக்காங்க. அப்படிதானே அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இது ரொம்ப காமெடியாக கொண்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த கேள்வியில். ராசாயா கொண்டு வந்துருக்காங்க, அதுக்கப்புறம் ராஜாவும் வந்து நான் என்ன கேட்குறேன் சார், ஹச் ராஜாவும் ரொம்ப கருத்தை துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு திமுகவை உடன்பாடு பேசக்கூடிய கருத்தை பின்வாங்க மாட்டார் ராஜா. ஆமா, நான் பேசவில்லை என்று சொல்ல நீதிமன்றம் மண்டபம் என்ன கேவலமாக பேசினார்ல, வீடியோவே வந்து அவர் பேசினது. ஆனால் அவர் என்ன சொன்னார்? நான் பேசவில்லை. திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது பாஜகவுக்கு இன்னைக்கு முக்கிய அஜெண்டாவாக வச்சுருந்தாங்க. ஆனால் நாணய வெளியீட்டு விழா அண்மையில் நடந்துச்சு. பாஜகவும் திமுகவும் அவ்வளவு உறவு பாராட்டுறாங்க. ராஜ்நாத் சிங் வந்து கலந்துக்கிறாரு. ராகுல் காந்திக்கு அழைப்பு இல்லை. இது ஒரு அரசு நிகழ்ச்சி. மாநில அரசு தானே சார் நடத்துது? மத்திய அரசு மாநில அரசு தான் அந்த நிகழ்ச்சி. மத்திய அரசு தான் நாணயம் வெளியீட்டு விழாக்கு அனுமதி கொடுக்கக்கூடியது. எல்லாமே மத்திய அரசு தான் செய்யக்கூடியது. அப்போ அது மத்திய அரசை வைத்து தான் அவங்க நடத்தக்கூடியது முறை. அவங்களுடைய முறையாக மத்திய அமைச்சரை வைத்து அவர்கள் நடத்தியிருக்காங்க. ஒரு திருமணம் நடக்குது, பெண் கொடுத்தவர் ஒருத்தர் இருக்காரு, நான் வந்து ஒரு மாப்பிள்ளை விட்டார். அவங்க தான் எங்களுக்கு கல்யாண மண்டபம் பார்த்தாங்க, அவங்க தான் அழைச்சாங்க, அதனால் எனக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும்தான் அழைப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து மரியாதையாக இருக்குமா சார்? இது அப்படி கிடையாது சார். நீங்கள் இதை பாருங்கள், இது ஆட்சின்னு சொல்லுவது. நீங்கள் பெண் கொடுத்ததை எடுத்து இதில் ஜாயின் பண்ணக்கூடாது. ஆட்சின்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட அரசு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, இந்த 2 அரசு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எத்தனை நிகழ்ச்சிகள் அரசு நிகழ்ச்சி இருக்கு. பிரைம் மினிஸ்டர் வரக்கூடிய அரசு நிகழ்ச்சி நடக்கிறது, அதற்கு ராகுல் அவர்களுடைய நிகழ்ச்சியில ராகுல் காந்தி அழைக்கப்படலைங்கிறது காங்கிரஸ் வந்து எங்களை பொறுத்த மட்டும் அதற்காக நாங்கள் எங்கேயும் கவலைப்படும். ஏன்னா எவ்வளவு ஒருவேளை கூடா நட்பு கேடாய் முடியும்னு அன்னைக்கே கலைஞர் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு காங்கிரஸ் வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்களா? சந்தோஷமா இருக்கும். நாங்கள் இங்கே நிச்சயமாக அவங்க வேண்டாம்னு எங்களை வெளியே விட்டு நாங்கள் சந்தோஷமாக வெளியே வந்து செயல்பட தயாராக இருக்கோம். அடுத்த வரக்கூடிய 2026 நிச்சயமாக தமிழகத்தில் சார் விளவங்கோடு தொகுதி உட்பட குமரி மாவட்டத்தில் சில பகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிப்பீங்க, மற்ற இடங்களில் காங்கிரஸ் இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகம்னா வேற கூட்டணி கட்சிகள் இல்லையா? வேற அரசியல் கட்சி இல்லாமல் போயிடுச்சா தமிழ்நாட்டில்? இல்லை, நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட் பேங்க்ல தான் இருக்கு அப்படிங்கக்கூடியதுல தான் இன்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்க. அதெல்லாம் தவறு சார். காங்கிரஸுக்கு தனித்த ஓட்டு வங்கி. பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் ராகுல் காந்தி என்கின்ற கண்ணோட்டத்தில் தான் தமிழகத்தில் மக்கள் வாக்களித்தார்களே ஒழிய திராவிட முன்னேற்ற. அப்போ நீங்கள் சொல்ற பார்த்தா மகளிருக்கு 1000 ரூபாய் எதிரொலிக்கல. இன்னைக்கு இப்போ மகளிர் அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய இப்போ ஒரு சில இடங்களில் மத்திய தமிழக அரசினுடைய அந்த திட்டங்களும் எதிரொலித்திருக்கலாம். ஒரு சில இடத்துல ராகுல் காந்தியுடைய அந்த 2 பேர் இப்போ 2 பேரும் சொல்லுவாங்க இணைந்த கைகள் எதையும் சாதிக்கும்னு சொல்லுவாங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தாங்க, ஜெயிச்சிருக்காங்க. வருங்காலத்திலே அதே மாதிரி இருந்தாலும் ஜெயிக்கும். இல்லைன்னா காங்கிரஸ் இன்னொரு இடத்துல அலைன்ஸ் போடுவாங்க. கண்டிப்பாக காங்கிரஸ் தமிழகத்தில் ஒரு மந்திரி சபையில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை சார். ஒரு தடவை கடந்த 2000 முன்பு நடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, மைனாரிட்டி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அப்பயே காங்கிரஸ் சீட்டு கேட்கல, நீங்கள் மந்திரி தாங்கன்னு கேட்கல, சத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்தீங்க. இன்னும் அடுத்த ஆட்சி திமுக பயங்கர மெஜாரிட்டியாக ஜெயிப்பாங்களா இருக்கும். மத்தியில் அவங்க காங்கிரஸுக்கு மத்தியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போதே அவருடைய ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார்கள், தமிழகத்திலே நாங்கள் தனித்தாட்சி என்கிற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். அப்போ அந்த இதே மத்தியில் இருக்கின்ற ஆட்சிக்காக வேண்டி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள. ஆனால் இனி அந்த சூழல் இல்லை, மத்தியில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு தெரியல. கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் வரும். உங்களுக்கு இப்போவே நல்லா தெரியும், இப்போ எப்படி அவங்க வந்திருக்காங்கன்னு நல்லா தெரியும். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது என்று சொன்னால் அதில் என்னென்ன தில்ல நடந்திருக்கிறது என்பது எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றாக தெரியும். பல மோசடிகள் செய்து தான் இன்றைக்கு ஆட்சியில் வந்திருக்கிறார்கள் ஒழிய
இன்றைக்கு அவர் மைனாரிட்டி ஒரு அரசாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வலிமையோடு இன்றைக்கு செயல்பட முடியாது. சார், திராவிட கட்சிகளுக்கு தேசிய கட்சிகள் ஒரு சுமையாக மாறி இருக்குங்கிறேன். எப்படின்னு சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை கூட வச்சுருந்ததுனால தான் அந்த கட்சியை அவங்க வந்து விமர்சிக்க ஆரம்பித்தாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி திமுக கூட்டணிக்குள்ளேயே இருக்கீங்க. திமுகவுடைய தயவால் நீங்கள் ஜெயிச்சிங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் அதை மறுக்கிறீங்க, அது ஒரு பக்கம் விட்டுருவோம். திமுகவோட கூட்டணியில் இருந்துகிட்டே கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் திமுகவுக்கு எதிராக வாள் சொல்லுறாங்க. இது எப்படி சார்? அது கூட்டணி தர்மத்தை மீறுற செயல் இல்லையா? அது கூட்டணி தர்மம் தேர்தல் முடிந்த பிறகு கட்சியை வளர்க்க வழியை பார்க்க வேண்டும். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தேர்தல் முடிந்த பிறகு காங்கிரஸ்காரரை அழைத்தாதான் செயல்படுகிறார்களா? இல்லை. அதே போல் தான் காங்கிரஸும் தேர்தல் முடிந்து விட்டது அவர் கட்சியை வளர்க்க வேண்டும். அதுதான் நாளைக்கு கட்சியை வளர்க்கக்கூடிய நேரத்திலே தான் நமக்கு அதுக்குரிய மரியாதை கொடுப்பார்கள். அதனுடைய சீட்டு எண்ணிக்கையை அதிகரித்து கொடுக்க முடியும், வாங்க முடியும். காங்கிரஸ் கட்சியும் இல்லாமல் கட்சியை வளர்க்காமல் இருந்தால் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி நாம் செயல்பட முடியுமா? முடியாது. சார், இப்போ மிக முக்கியமான சில விஷயங்கள் வரும் சார். வயநாடு துயர சம்பவம் உண்மையிலே ரொம்ப ஒரு வேதனைப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. ஆனால் அந்த வயநாட்டினுடைய எம்பியாக இருந்தவரே ராகுல் காந்தி அவர்கள் தான். ஏற்கனவே அந்த பகுதிகளில் நிலநடுக்கம்லாம் நடந்திருக்கு. ராகுல் காந்தி போன்றவர்கள் எம்பியாக இருந்து பாராளுமன்றத்தில் இதுக்கு குரலே கொடுத்த மாதிரி தெரியலையே. இல்லை, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜெயராம் ரமேஷ் மத்திய அமைச்சராக இருக்கின்ற வேளையில் 2 கமிட்டிகள் அறிவித்திருந்தார். தெளிவாக அந்த பகுதிகளை, மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவான ஒரு கமிட்டி, 2 கமிட்டியை அறிவித்திருந்தார். அந்த 2 கமிட்டியை அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலத்திலே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகல. அவர்கள் புறக்கணித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தியை பொறுத்த மட்டும் வயநாட்டுக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். 100 வீடு, கர்நாடகாவில் 100 வீடு கட்டி கொடுக்கிறார்கள். ராகுல் காந்தி 100 வீடு கட்டி கொடுக்கிறார்கள். எல்லா மாநிலத்தில் இருந்து அங்கே சென்று என்னென்ன உதவிகள், இப்போ நேற்றைய முன்தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவருடைய தலைமையிலே அங்கே ஒரு குழு சென்று அங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு சார்பாக முடிந்த அளவு அங்கே செய்திருக்கிறார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய ஒவ்வொரு மாத சம்பளத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு மேலும் எந்த அளவிலே கொடுக்க முடியுமோ அந்த அளவில் செய்திருக்கிறாங்க. சார், இப்போது தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் இருக்க போதா? ஏன்னா பல பேரும் நீங்கள் பேசுகிறது, ஒவ்வொருத்தர் ஒரு கருத்தை பேசுகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பீட்ரல் போன்ஸ், ஈவிகே இளங்கோவன்லாம் டிஎம்கேக்கு டிஃபென்ஸ் பண்ணி வர்றாங்க. அப்போ என்ன நடக்குது தமிழ்நாடு காங்கிரஸ்? தேர்தல் வருகின்ற வேளையிலே அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றா போல் கூட்டணி இருக்கும். ரொம்ப நன்றி. நிறைவான நேரத்தோடு